கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஒரு கொடியை கொடுக்கிறார். இதனுடைய 4வது செய்தி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்திலிருந்து செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது பலியாம், நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது பலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புது காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புது காலம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு செய்தியை வாசிட்டோம், அது தொடர் செய்தி. கொடி. தேவன் ஒரு கொடியை கொடுக்கிறார். அந்த கொடி யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த கொடியை கொடுக்கிறதற்கு நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு வர ஒரு ஜெயம், ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அந்த வெற்றி எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியத்தோட அது வரும். சரி, இந்த வெற்றியை கொடுக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான எங்கே இருந்து வருது? சோர்ஸ். நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம், அதை நம்ம வாசித்தா இன்னைக்கு செய்தி புரியும். முதல் செய்திக்குள்ள வசனத்தை நம்ம வாசிக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோசேப். இன்னைக்கு காலையில செய்தி நீங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு யோசேப் வந்து ஒரு ஆங்கிளை காட்டினேன், ஒரு சைட் ஆஃப் த யோசேப். இன்னைக்கு ஆண்டவர் அந்த யோசேப்பை உயர்த்துறத எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை ஒரு கொடிங்கிற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். எங்க இருந்து வருது? வாசிப்போம். சங்கீதம் 108வது அதிகாரம் 4வது. சங்கீதம் 108:4. உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும், உமது கிருபை வானங்களுக்கு மேலாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கிருபை எங்க இருந்து வரணும்? வானத்துக்கு மேலிருந்து. வானத்துக்கு மேலிருந்து வருகிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்த கொடி உயர்த்தும் பொழுது எல்லாரும் பார்க்க முடியும். எல்லோரும் பார்க்க முடியுமாக ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அந்த வெற்றி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுனால அது எங்க இருந்து வரணும்? வாசிப்போமா? சங்கீதம் 108வது அதிகாரம்
உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம். அப்ப போவோம் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அதை கொடுக்கிறது தேவன். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையா கொடுப்பார், ஒரு கிருபையில கொடுப்பார். ஒரு நபர் எல்லாருக்கும் தெரியும், பிரதர் டிஜிஎஸ் தினகரன். அவருடைய கேட்சஸ் நிறைய நான் கேட்டிருக்கேன். அதில் அவர் சொல்லுவார், கையில ஒரு ஹேண்ட் போன் வச்சிருப்பார். இந்த மூச்சந்தின்னு சொல்லி ஒருத்தர் 3 காமர் அங்க நின்றுக்கிட்டு அந்த கையில ஹேண்ட் போன் வச்சுக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒருவேளை வரமாட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த கிருபையில சுவிசேஷத்தை சொல்லி 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 பகல் ஃபுல்லா பேங்க்ல வேலை பார்ப்பாரு. இங்க இருந்து சொல்லுவாரு. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொடியை உயர்த்த ஆரம்பிச்சு ஒரு மீட்டிங் போடுவாரு. லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு போவாங்க, சும்மா போக மாட்டாங்க. ஒருத்தரை நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய லட்சக்கணக்கில் எல்லாரையும் நமக்கு கிடைக்கும். ஆனா ஒருத்தரை தெரியும், அவருடைய பேர் என்னன்னா இஸ்ரேல் காலேப். இந்த இஸ்ரேல் காலேப் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாஸ்திகன். அவங்க அப்பா ஒரு கிறிஸ்தவர், ஆனா இவரு நாஸ்திகனா இருந்து பெரிய ஒரு ரவுடி மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருந்தார். அடிக்கடி போலீஸ் தேடி வருமா, உங்க மகனுங்க இந்த சட்டையில போட்டுட்டு வந்து இங்கே ஒளிஞ்சிருக்கான் சொல்லுங்க. ஒரு நாள் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் போய் மீட்டிங்ல உட்கார்ந்தாரு. ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரன மாதிரி அதுக்கப்புறம் எவ்வளவோ சத்தியத்தை அவர் டீச் பண்ணியிருக்காரு. சத்தம் கேட்கலையா? என்னம்மா சொல்ற சத்தம் கேட்கலைங்கிற? மைக்கெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன், வால்யூமும் நான் ஃபுல்லாக வச்சிருக்கிறேன். பார்ப்போமா எதனால குறையுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக வச்சிருக்கேன். அம்மா வேற யாருக்கும் கேட்குதாம்மா? பாலசுந்தரி உனக்கு சத்தம் கேட்குதா? மரியாள் உனக்கு சத்தம் கேட்குதான்னு பாரு, கேட்டு சொல்லுங்க. ஏதாவது ஆல்ட்ரேஷன் தான் நான் பண்றது பார்ப்போம். சரி பார்த்து சொல்லுங்கம்மா 2 பேரும். பாலசுந்தரி, மரியாள். ரைட், சவுண்ட் கேக்குது. ரைட், கேக்குதா? மரியாள் உனக்கு கேக்குதா பாருமா. மரியாள் இருக்கியா போயிட்டியா? வாட்சிங் வருது, அவளை காணும். மரியாள் இருந்தேன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுமா, சவுண்ட் வருதா இல்லையான்னு. bring them on camera அப்படின்னா என்னமா bring them on camera புரியல. சரி, பாலசுந்தரிக்கு கேட்குதுன்னு இருக்கா, நீ பாரு போன்ல எதுவும் பிரச்சனை இருக்கான பாரு. இதெல்லாம் கரெக்டா தான் நான் வச்சிருக்கிறேன், பார்ப்போம். அப்ப பாஸ்டர் அவர் மாறிட்டார். இஸ்ரேல் காலேப் ஒரு ரவுடியா இருந்தாரு, நாஸ்திகனா இருந்தவர். எடுத்து இவ்வளவோ காரியங்களை டீச் பண்ணார். அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரத்தம் பூசுதல் அவருடைய டீச்சிங், அப்புறம் தேவ நீதி, இந்த மாதிரி முக்கியமான காரியங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு மனிதனை பிரித்தெடுத்து உயர்த்துறதற்கு ஆண்டவர் ஒருத்தர் பிரதர் டிஜிஎஸ் தினகரனை காட்டினார். ஒருத்தர் மூலமாக அவருடைய கொடி உயர்த்தப்பட்டு அது வேக மண்டலம் வரை உயர்த்தப்படுது. காரணம் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கிற இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் யோசேப்பு. யோசேப்புடைய கொடியை உயர்த்தம். யோசேப்புக்கு கொடிங்கிறத எப்படி ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படின்னா, தரிசனம், சொப்பனம். இந்த தரிசனத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அப்ப இந்த கொடி உயர்றதற்கு முக்கியமா தேவை என்னங்கிற நமக்கு காட்டுறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தால்தான் கொடி உயர்த்தப்படும். காரணம்னா சத்துரு சாத்தான் எப்படியாவது இந்த தரிசனத்தை கேன்சல் பண்ண பார்ப்போம். எப்படியாவது somehow anyhow அழிச்சிடணும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில சத்துருடைய சோதனையை நீங்க நல்லா பார்க்கலாம். எப்படியாவது இவரை வீழ்த்தறதுக்கு ஒரு சோதனையில கொண்டாடுறான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் ஜெயத்தை வாங்கிட்டார். அதுபோல யோசேப்புடைய ஜெயத்தை எதனால கிடைக்குது அப்படின்னு இதான் அர்த்தம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20 வருஷம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, அந்த கிருபை அடுத்து சிறைச்சாலை தயவு. இந்த கிருபையும் தயவும்
எங்க இருந்ததுன்னா மேக மண்டலத்தில் உன்னதத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா நோக்கம் நிறைவேறும். ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரை கொடுத்த ஒரு பிளான், என்னை கொடுத்த ஒரு பிளான், பாலசுந்தரி வச்ச பிளான், மரியாதை வச்ச ஒரு பிளான், செல்வி டீச்சர் வச்ச ஒரு பிளான். அந்த பிளானை ஆண்டவர் கொடுத்துருவார். இதாமா அப்படின்னு சொல்லி அதை அவங்க டெவலப் பண்ணி மேலே கொண்டது அவருடைய கரத்தில் இருக்குது. சரி, இப்ப தேவன் இதை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உலக தோற்றத்திற்கு முன்னாடியே இந்த வல்லமை உருவாக்குகிறார். உலக தோற்றம் உருவாக்க வாசிப்போமா? ஏசாயா 44வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு சில வசனங்களை காட்டுறேன். ஏசாயா 44வது அதிகாரம் 7வது வசனம். பூர்வ காலத்து ஜனங்களே, இந்த இஸ்ரேல் மக்களை தான் மைக் ஆன் பண்ணவில்லை. யாருடைய மைக்குமா? ஓ மைக்கா ஏன் மைக்கா சொல்ல மாட்டேங்கிற பாலசுந்தரிக்கு கேக்குதுங்கிறா. நான் கரெக்டா வச்சிருக்கிறேன். இதான் என்னுடைய மைக் தான். நீ காலையிலயும் வச்சிருந்தோம். சரி, என்ன செய்யணும் பார்ப்போம். மைக் ஓ மைக்கா பாருமா, ஓ மைக்க பார்த்துக்கோ. சரி, ரைட், ஃபைன். பாருங்க, அந்த என்ன செய்யறா, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் இருக்கிறேன். 44வது அதிகாரம் 6. நான் முந்தினவர் பிந்தினர். அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு சிலரை பிரிச்சு எடுத்துறார். இந்த பிள்ளை எனக்காண்டி வேணும், இந்த பையன் எனக்காண்டி வேணும். இவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன நடக்கும் ஒரு ஆர்டர் வச்சுக்கிறாரு. அந்த ஆர்டர் நான் எப்பவுமே அவனுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பாரு. அந்த டைம் டேபிள்ல ஒவ்வொருதா டிக் அடிச்சுட்டே வருவார். 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன். 2007 எனக்கு மகளுக்கு திருமணம் நடந்துச்சு. 2007 அடுத்த வருஷம் எனக்கு ஒரு பேரன் இருந்தான். இப்படி ஒவ்வொரு டிக்கா அடிச்சுக்கிட்டே போவாரு. 2015 எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி. இப்படி என்ன செய்வார், டிக் அடிச்சு போயிட்டே இருப்பாரு. அதுபோல இங்க நம்ம பார்க்கிறோம், பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல் எதையாவது வரவழைத்து இன்னதென்று முன் அறிவிச்சார். இங்க யோசேப்புக்கு எப்படி முன் அறிவிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சொப்பனத்தை காட்டுறாங்க. எனக்கு முன்னாக வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தங்களுக்கு. இது விக்கிரகத்தை பார்த்து சொல்கிறார். விக்கிரகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மாதிரி அதால சொல்ல முடியாது. அதனாலதான் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. பார்வோன் சொப்பனத்தோட உடனே அங்க இருக்கிற எல்லா ஞானிகளையும் கூட்டிட்டு வர. ஆனா அவங்களால எதையுமே சொல்ல முடியல. சரி, இப்ப எதிர்காலத்துல இருந்து அந்த கரெக்டா ஒன்னா கொண்டாடுறாங்க. குறிப்பு நம்பர் 1, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு ஆண்டவர் இந்த கொடியை உயர்த்துறதற்கு ஒரு ஸ்டேஜா கொண்டு வர்றாங்க. இப்ப சமையல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், முதல் என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும். நேற்று மரியாள் ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தான். நல்லா சாப்பிட்டுட்டு கேட்டாங்கன்னா, அக்கா இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டேன். இது ஒரு சீக்ரெட், சொல்லிடலாம் கொடுக்க முடியாது. அப்ப அவனுக்கு தெரியும் எதை என்னென்ன பர்டிகுலர் செஞ்சு ஃப்ரை பண்ணா அந்த சிக்கன் டேஸ்டா இருக்கும். அதுபோல இங்க ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அது என்ன சொப்பனத்துல காட்டுறாங்க. 7, நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க. சகோதரர் இருக்காங்க. நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டு வந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சொல்லி வணங்கி நின்றது. ஃபர்ஸ்ட் இதே அடுத்ததுன்னு சொல்றாரு. இது மட்டும் கிடையாதுப்பா, அடுத்தது இதை கன்ஃபார்ம் பண்றாரு ஆண்டவர். எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் என்னை வணங்கி நின்றது. அப்ப ரெண்டுமே உயர்த்துறது, கொடி உயர்த்தப்படுகிறது. யோசேப்புங்கிற ஒரு கொடியை உயர்த்துறதா 2 சொப்பனம். ஆனா சகோதரர்கள், அம்மா, அப்பா எல்லாரும் வணங்கணும். இதுதான் ஆண்டோடைய திட்டம். ஆண்டவர் தன்னுடைய நோ சவுண்ட் வி cannot ஹியர் யுவர் வாய்ஸ். வேற யாராவது ஒருத்தர் திரும்ப தான் போடணும்.
அம்மா பாரு, நான் கரெக்டாக எல்லாம் வச்சிருக்கிறேன். வால்யூமும் ஃபுல்லாக வச்சாச்சு. இதுக்கு மேலே வால்யூம் கிடையாது. சரி, ஏமா நீ அடுத்து என்ன செய்யணும்? இதை நான் யூடியூப்பில் போடும்போது அதில் நீ பார்த்துக்கிட்ட வேண்டியதான். யூடியூப்பில் கட்டாயம் வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பாலசுந்தரி சவுண்டு உனக்கு வந்துருக்குச்சுன்னு சொல்கிறேன். மரியாதை என்னாச்சுன்னு தெரியல. மரியாதை ஆன் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான். சரி, அடுத்து தம்பி வராரு, அவருக்கு கேட்குதான் பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஆரோக்கியராஜ், ஒரு பிரச்சனை இருக்கியா? உனக்கு சத்தம் கேட்குதான்னு பாரு, கேட்டு சொல்லு. செல்வி டீச்சருக்கு நோ சவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கா. ஆரோக்கியராஜ் சொல்லு, சொன்னதை நான் வசனத்தை கண்டினியூ பண்ண முடியும். சரி, இப்ப 2 தரிசனத்தையும் ஓகே சார்ட்டார். செல்வி டீச்சர் பிரச்சனை வாங்கிட்டு தான். ஆரோக்கிய சத்தம் நல்லா கேட்குதுல்ல, வெரி குட். ஏமா நீ யூடியூப்ல கேட்டுக்கோ. ரைட், அடுத்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யோசேப்புங்கிற ஒரு கொடியை உயர்த்துறதுக்கு 2 சொப்பனத்தை ஒரே தான், சிமிலர். சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா 2வது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கொடியை அழிக்கிறது தான் சாத்தானுடைய பிளான். கொடியை அழிக்கிறது. சவுண்ட் நல்லா கேக்குது பாஸ்டர், வெரி குட். பாலசுந்தரி கேக்குது, வாய்ஸ் இஸ் கரெக்ட். என்னாச்சு? செல்வி டீச்சர் உங்ககிட்ட தான் பிரச்சனை இப்ப கேக்குதுப்பா. சாத்தான் கையை வச்சிருக்கா, நல்லா ஜோமன். ரைட், வெரி குட். கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, இந்த கொடியை அழிக்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம். பாருங்க, இருதாசம், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றை போட்டு. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் கொடியை உயர்த்துறது, சத்துரு சாத்தான். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல, யோவான் 8:44, ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகம் சத்தியமானது. ஆதி முதற்கொண்டு உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னைக்கு ஆண்டவர் தன் பிள்ளைகளை உயர்த்த நினைக்கிறாரோ சாத்த விட மாட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 வயது குழந்தைகள் இருக்கும்போதே அவரை கொலை செய்ய முயற்சினா சிலுவையிலையும் அவன் விடுறாப்புல இல்லை. சரி, இதற்கு நாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கிருபையும் சத்தியமும் கூட இருந்தனால என்ன நடக்குது? 21வது ரூபன் அதை கேட்டு அவன் கேட்கு. ரூபனும் சேர்ந்துதான் இருந்தாரு. ஆனா ஆண்டவர் ரூபன் இருதயத்துல பேசுறாரு, ஏன்பா தம்பி, ஏன்பா கொல்லணும், விட்டு அப்படின்னு. அந்த கிருபையும் சத்தியமும் யோசிப்பிட்ட பேசுது. தயவ ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதனால சொல்றேன், தப்பு வச்சுட்டார். தப்பு வைத்து இப்ப அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எங்க போகணும் அப்படிங்கறத ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிடுறாரு. எகிப்துக்கு போகணும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழியில இருக்கிற யோசேப்பை ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட். ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆன்லைன்ல நீங்க சில திங்ஸ் வாங்குறீங்க. ரீசெண்டா எங்க டாக்டர் ஒரு சோஃபா வாங்கணும். விலை கூட தான். ஆனா அவங்க சொல்றாங்க, இது டிஸ்கவுண்ட் இவ்வளவு இருக்குது, நாங்கள் ஃப்ரீ டிஸ்கவுண்ட். அங்கிருந்து எங்க இருந்து உங்க வீட்டுக்கு வர வர நாங்க உங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட் கேட்க மாட்டோம். எனக்குன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கொரியருக்கு குட்டி டாப்பானா 150 ரூபா 200 ரூபா கொடுக்கணும். ஆனா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட். அதுபோல இங்க யோசேப்புடைய கொடி எங்க உயர்த்தப்படணும்? எகிப்துல. அதனால பாருங்க, யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஆண்டவர் தன் கொடியை உயர்த்துறதுக்கு எங்க உயர்த்தணும் அவருக்கு தெரியும். ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட். அடுத்து பாருங்க, நேரா அரண்மனைக்கு போக முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஹால்ட். அந்த ஹால்ட் எங்க என்னன்னா, போர்த்திபார் வீடு. 39வது அதிகாரம் 4வது 39:4. யோசேப்பு இடத்துல தயவு வைத்து ஆண்டவர் தயவு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த பாதையில நம்ம போகணும். பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். எதுக்குப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம்னு போய்தான் இந்த பாதை உனக்கு வச்சிருக்காரு. எனக்கு ஒரு பாதை. சரி, அப்ப இந்த பாதையிலிருந்து இவர் அடுத்து எங்க வரணும் அப்படின்னு கேட்டா, ஜெயிலுக்கு வரணும். ஜெயிலுக்கு வர்றது பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா ஜெயிலுக்கு வந்தா தான் இது எங்க போக முடியும்? அரண்மனைக்கு போக முடியும். அதனால பாத்தீங்கன்னா 39வது அதிகாரம் 20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையினாலே காவலில் போட்டு சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்பு. என்ன ஒரு அருமையான கரைனா, ஆண்டவரும் ஜெயிலுக்கு வந்துடுறாரு. ஜெயிலுக்கு நம்ம போகும்போது நம்மளை தனியா விட மாட்டாரு, அவருக்கு கூட வந்துடுறாரு. ஏன் கூட வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் இருக்கும் தயவு கிடைக்க செய்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து அவர் ஆண்டவர் நினைச்சனும் எங்க கொண்டு போகணும்? அரண்மனைக்கு கொண்டு போகணும். அரண்மனைக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40வது அதிகாரம் 9. இப்போ ஒரு பானபாத்திரக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜா இருக்கார்.
அவரை கொலை செய்யறதுக்கு எத்தனையோ ஒரு ட்ரை பண்ணுவாங்க. அவருடைய பாத்திரத்துல பாய்சனை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு இவர் நினைச்சு போது அதை குடிக்கணும். குடிச்சிட்டு ஓகேயா ராஜா கொடுப்பாரு. அதுபோல இந்த பானை பாத்திரம் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சிறைச்சாலை போட்டாங்க. என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது பானை பாத்திரம் ஒரு சொப்பனம். ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா தான் இடப்படுறாரு. யாருக்கு கொடுத்தாரு? யோசேப்புக்கு. சகோதரர் கொடுத்தாரு, அறிஞருக்கு கொடுக்கல. அடுத்து பாருங்க, ஜெயில வச்சு பானை பாத்திரம் கண்ணுக்கு இதை கொடுக்கிறார். 3 கொடிகள் இருந்தன. 3 திருத்துவம் இங்க உட்கார்ந்துட்டு பாருங்க. அதுல துளிர்க்கிறதா இருந்தது, அதன் பூக்கள் மலர்ந்தது, அதன் குலைகள் இருந்தது. இது பிசிஞ்சு 3 கொடி 3 நாள் உன் தலையை உயர்த்தி கொண்டாந்து நீ திரும்ப அந்த வேலையை செய்ப்பாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஆண்டவன் தலையை உயர்த்துவார். தலையை உயர்த்துறதுக்கு தலை குனிய வைப்பார். குனிஞ்சா தானே உயர்த்த முடியும். இப்ப யோசேப்பினுடைய தலை நிமிர போகுது. இப்ப யாருடைய தலை நிமிரணும்? யோசேப்புடைய தலை நிமிரும். 41வது அதிகாரம் 1 வசனம். 2 வருஷம் சென்ற பொழுது இப்ப ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். எப்படி 40வது அதிகாரம் 10 வசனம். இதுதான் அர்த்தம் என்று சொல்லும்போது, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து எனக்கு தயவு வைத்து இந்த காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இங்க இருந்து விடுதலை கொடுப்பா அப்படின்ட்டார். இது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு ரிக்வெஸ்ட் பாருங்க. அவரே, நான் சொல்றது நடக்கும், இனி ரிலீஸ் பண்றதுக்கு நீ தான் ரிக்வெஸ்ட் பண்ண. இப்ப மட்டும் இது நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க, இவனை வெளியே விட்டுருவாங்க. இவர் எங்க வந்து ரோட்ல நிற்பார். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏய், போர்த்திபார் மனைவிடைய கையை பிடிச்சவே இன்னைக்கு ரோட்டுக்கு வந்துட்டான், ரெக்கமெண்டேஷன்ல வெளியே வந்துட்டான் சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா கொடி அழுகி போயிரு, நாத்தமடிப்பு. ஆனா ஆண்டவர் அனுமதிக்காரு. ஆனாக்கா 2 வருஷம் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. ஏன் 2 வருஷம் வெயிட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரோத், வாழ்க்கையில ஒரு குரோத் தேவையா இருக்கு. 2000 நான் ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் என் வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ரொட்டீனா வாழ்க்கை நடந்துகிட்டே இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ஆனா எப்ப 2007 என் மகளுக்கு திருமணம் நடக்குது, அன்னைக்கு ஒரு பம்பர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க என்னுடைய மகளுடைய வீட்டுக்கு. சம்மந்தி பரலாம் போயிட்டாரு, சொத்து பிரிக்க வேண்டியிருந்துச்சு. என் மாப்பிள்ள என்ன எதிர்பார்த்தாரோ அதோட கூட கிடைச்சிச்சு. மாப்பிள்ள தனி யூனிட், அவங்க அண்ணன் வேற தனி யூனிட். என் மாப்பிள்ளைக்கு அன்னைக்கு ராஜேஷ் எல்லாரும் உட்காந்து ஜோம் பண்ணாங்க. ஏன்னா நான் அன்னைக்கு போக வேண்டியது போச்சு. நான் போகிறேன், பிள்ளைகளாம் அங்கே ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார், உயர்த்துறார். இது உயர்த்துறதுக்கு காரணம் என்னன்னா டைம். அந்த டைம் பற்றி அவர் செய்வார். 2 வருஷம் சைலன்ஸ், எந்தவித சேஞ்ச் இல்லை. அந்த 2 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 105வது அதிகாரம் 18வது வசனத்துல ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கால்களிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது. 19வது வாசனம் அவனை புடமிட்டது. வாசனம் அவனை புடமிட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு உங்களை பிடிக்கிறாரோ அந்த நோக்கத்துல ஒரு பாதையில கொண்டு போவாரு. கஷ்டம் இருக்கும், வேதனைகள் இருக்கும், ஆனால் ஒன்று மட்டும், ஆண்டவர் தான் நினைக்கிற டைம் வர வர உங்களை வெயிட் பண்ணுவார். உயர்த்துறதுக்கு புடமிடணும். அப்ப எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே நீங்க ஓடி போக முடியாது. சரி, அடுத்த தரிசனம் இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரண்மனையில் நடக்குது. ஏன்னா இவர் எங்க போகணும்? அரண்மனைக்கு போகணும். அரண்மனைக்கு போற கூட அந்த ப்ராசஸ் பாருங்க. அவரு அப்பாவுக்கு செல்லப்பில்லை. அவரை எங்க தூக்கி போட்டாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போட்டுட்டு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்ல எங்க வந்துட்டாரு? எகிப்து வந்துட்டாரு. நேர அரண்மனைக்கு போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஹால்ட் பார்த்திபர் வீட்டுல. அங்க அவமானம், தலை குனிவு. இன்னொரு அவமானம் ஜெயில். ஜெயில இருந்து அடுத்து ஒரு லிப்ட். அந்த லிப்ட் கொண்டதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இங்க ஒரு தரிசனத்தை சொப்பனத்தை கொடுக்கிற போல பார்வனுக்கு கொடுக்கிறார். 41வது அதிகாரம் 2 சிமிலர். நதி அண்டே நின்று கொண்டிருக்கிறார். அழகான 7 பசு, நல்லா புஷ்டியா இருக்கு. பின்னாடியே 7 அவலட்சணமான பசு வந்து இதை மொழிக்கு போட்டுச்சு. அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் 5வது
ஒரு சொப்பனம், செழுமையான 7 கதிர் இருக்குது, பின்னாடியே தீஞ்சு போன கதிர். அது பாருங்க, கீழ்காற்றுனால தீந்த 7 கீழ்காற்று. உங்களுக்கு எங்கேயாவது பொறி அடிக்குதான்னா எனக்கு அடிச்சிச்சு. எனக்கு அடிச்சதுனாலதான் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினாரு. இந்த கீழ்காற்று எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்துல இதே கீழ்காற்று செங்கடல திறக்கும். பாத்தீங்களா எப்படி கனெக்ஷன் வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் ஒரு கீழ்காற்று அனுப்புவேன், பயங்கர சூடா இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா எல்லாத்தையும் கருக வச்சிடும். 7 வருஷமாக என்ன செஞ்சாலும் கீழ்காற்று வந்து செய்யும், கல்வி. அதே கீழ்காற்றை தான் செங்கடல் 2 பிரிக்கிறது நான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, இந்த கீழ்காற்றுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசத்துக்கு பஞ்சம் வந்துச்சு, ஆனா தாம்பிள்ளையே வைத்த போகிறார். சரி, இதை கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டு 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க. 41:10 பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர்கள் கடும் கோபம் கொண்டு என்னை சிறைச்சாலையில வைத்தார். 2 பேரும் ஒரே மாதிரி இதை சொல்றாங்க. ரைட், இது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது தலையார் ஒன்று சொல்லனா, இபிரான் பிள்ளையான ஒருவன் இங்க வந்தான். அவன் திரை சொன்னான். அவன் சொன்னதன் பலனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொன்னது அப்படியே நடந்தது பாரு. அப்படியே நடந்துச்சு. ஏன் அப்படியே நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஃப்ராடுத்தனமான மக்கள் இருக்காங்க. எனக்கு ஒருத்தரை தெரியும், யார சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு குடும்பத்துல அவரு தான் ஃபுல் ஒரு தீர்க்கதரிசி. அவங்களுக்கு ஒரு பேத்திக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. 2வது இவர் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு 2வது ஆண் குழந்தை பிறக்கும். என்ன குழந்தை? ஆண் குழந்தை. அதுக்கு நீங்க பேரையும் சொல்லிட்டார், இதுதான் பேரு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கேன் பண்ற டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு பைய கேக்குறா, டாக்டர் தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னது, தம்பி நல்லா இருக்கானா? அவர் இல்லம்மா தம்பி இல்ல தங்கச்சி அப்படின்னு சொன்னார்னா பொம்பளை பிள்ளை, தம்பி தான் தம்பி நல்லா இருக்கான்னா ஆண் பிள்ளை. இந்த பொண்ணு ஒரு பிட்டு போட்டான். அவரு எவ்வளவு பேரை பார்த்திருப்பாரு. அவரு ஆமா ஆமா தம்பி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரே குஷி, எல்லாத்தையும் சொல்லிட்டா, எனக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறது. எல்லாரும் ஒரே சந்தோஷம். அங்க தீர்க்கதரிசியும் உனக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. இங்கேயும் ஆண் குழந்தை. ஆனா டெலிவரி ஆகும்போது அது பெண் குழந்தை. சிரிக்கிறதுக்காக இல்ல, இந்த தீர்க்கதரிசியில சொல்றேன். அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா தப்பா நடக்குது. அவங்களுக்கு வெக்கமான ரோசம் எல்லாம் கிடையாது. இன்னும் நாங்க தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க. இங்க சொல்றது, அவன் எங்களுக்கு சொன்ன அர்த்தத்தின் பரியன காரணம் ஆண்டவர் சொன்னானா அது கரெக்டா தான் இருக்கும். சரி, அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். 13வது வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இந்த இதனால அடுத்து எங்க போகணும்? ஃபைனல் பிளேஸ் அரண்மனை போகணும். ஆண்டவர் கொடியை உயர்த்துறதுக்கு எங்க உயர்த்தணும்? அரண்மனை. வாசிப்போம். 41வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாக காவல் கிடங்கில் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு சவரம் பண்ணி வேறு வஸ்திரத்தை தட்டி, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் பைபிள்ல எல்லாம் இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாளும் ஒரு குளிச்சிருந்தாலும் இந்த உடம்புல அது வாடகை இருந்திருக்கும். இதோட ஒரு சென்ட்டுக்கிட்ட அடிச்சுட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் ஃபைனல் பிளேஸ். இங்க இருந்து தான் அவர் கொடி உயர்த்தப்பட்டார். இந்த கொடி உயர்த்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனம். யோசேப்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதன் அர்த்தத்தை ஒருவரும் சொல்லவில்லை, நீ அந்தத்தை கேட்டால் சொல்லுவாய் என்று நினைக்கிறேன். அப்ப நான் அல்ல தேவனே, நான் அல்ல. இங்கதான் அவர் ஜெயிக்கிறார். இந்த கொடியை உயர்த்தது நான் இல்ல, தேவனே. இன்னைக்கு அநேகர் நான்கிறார். ஆனா நான் அல்ல, பார்வன் சொல்றேன். சொல்லி கொடியை உயர்த்தப்பட போகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டப்படும் ஸ்பெசிபிக்கா. 45வது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 45:5
ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். தேவ ரட்சணை இது என்ன ஆற்றலை கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நோக்கம் எல்லாம் எதையும் செய்ய மாட்டார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். யோசேப்பு கொடி உயர்த்தப்பட்டதற்கு நோக்கம் இதான், அனைவரோட உயிரை காப்பாற்றணும். அவர் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இருக்காங்க, அவங்க உயிரை எடுக்கிறதுல இருப்பாங்க. இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, கொடு 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 கொடுன்னு சொல்லி. ஆனா உயர்த்துறார். எப்படி உயர்த்தினா, என்னை உங்களுக்கு தேசத்துல இப்பொழுது 2 வருஷமா பஞ்சம் உண்டா இருக்குது, இன்னும் 5 வருஷம் இருக்கு. அப்ப பாருங்க, 2 வருஷம் முடிவிலேயே யார் வந்தாங்க? சகோதரர் வந்தாங்க. இப்ப அடுத்து மீதி உள்ள நாட்கள் அவங்க கோசேனுக்கு போகணும். கோசேன்ல போய் அந்த கோசேன் எல்லா மக்களையும் துரத்தி விட்டுறணும். இவங்க ஆளுகை செய்ய போறாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஐயோ, ஒரு காலத்துல நாங்க கொலை செய்யணும்னு நினைச்சோம் ஐயா, கொலை செய்யறது எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, ரூபன் மட்டும் வராம இருந்தான்னா செத்து போயிருப்பான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கொடியை உயர்த்துறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தரிசனம்ங்கிறது ஒரு நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இருக்கீங்க, என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை உண்டாக்குனாரோ உருவாக்குனாரோ அது தொடர்ந்து செய்யணும். அதான் உங்க கொடி உயர்த்தப்படும். ஜெபிச்சு பண்ணிப்போமா. மகா இரக்கமாம் கரவே உள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. நான்கு உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. யோசேப்புங்கிற கொடி உயர்த்த ஒரு சொப்பனத்தை கொடுத்தீங்க ஐயா. அந்த சொப்பனம் ராஜாவுக்கு அதே சொப்பனத்தை உயர்த்தி, அதுபோல எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்தி மகிழ்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.